ஏன் இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேட்கிற? அவ்வளவு கலை கலை கலை. ஐயோ, என்ன இங்க வச்சு இந்த சோற்றத்தை தேவனும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாயே. இதோ இருக்க. எங்க? இதோ ஐயோ, இதுல வச்சு இந்த சோத்தை எவனோ திருடின்னு போயிட்டானே தாயே. கீழே கொட்டிருக்க? கீழையா? ஆமா, கீழேதான் கொட்டிருக்கு தாயே. நல்ல வேலை சோத்தை எவனோ திருடிட்டானோன்னு பார்த்தேன். சாதத்தை யாரையே திருடுவான்? ஏன் திருட மாட்டான் தாயே? நான் போயிட்டு வர்றேன். ஆமா, பத்திரமா பார்த்து போயா. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு. எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம். இங்கயா? இந்த பக்கம். இங்கயா? இங்கயா? இப்படியா? போறேன் தாயே, போறேன். போறேன் போறேன். ஐயோ, இங்கே இறையா, கம்பு கொண்டாரு. ரோடு போட 3 வருஷமாவது கல்ல கொண்டாந்து 2 பக்கமும் போட்டுறானே. கம்பு எங்க கொடுத்தாய்? நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. பார்த்து போயா. போறேன் 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 போறேன். நல்லா இருப்ப. காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா என்ன தொடமாட்டேன்னு சொன்னாலே, தொடமாட்டேன்னு சொன்னாலே. யாரோ புண்ணியவதி தெரியல, பசி இன்னொன்னு சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தொட்டு தூக்குனாங்களா. ஒருவேளை இவங்களுக்கும் பெருவியாதி இருக்குமோ என்னமோ எவன் கண்டான். நிம்பளை எங்க போறான்? விடுறா. நிம்பளை உள்ளே விடுறான். இல்ல வேண்டா. எப்படி இருக்கு உடம்பு? ஏன் மேன், நிம்பல் ரொம்ப பேசுறான். இது யார் வீட் தெரியுமா? நம்ம கோயா சேட் வீட். 5 மாதம் வாங்கி சரிதான்ப்பா. ஐயா, முன்னால் அந்த வீட்டுல இருந்தவங்க. ஆனா அதையே ஏன் கேட்கிறேன்? அவங்க கஷ்டகாலம் வீட்டை விட்டு தொலைச்சிட்டு கிராமத்துல உள்ள பழைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அம்மா, பசி பசி தாழ முடியல, கொஞ்சம் சோறு போடுங்க தாய. ஏனாம்மா, பசி தாழ முடியல தாய, தாய தாய. பசி பசி. யாரு அவன்? யாரு? ஆம்பளைங்களா? பொம்பளைங்க இல்ல. எதுக்குடா பொம்பளைங்களை தேடுற? அவங்கதான் போடுவாங்க. நீங்க எல்லாம் மைனர்கள் போட மாட்டீங்க. இந்த பிச்சைக்கார பசங்க தொண்டவே பெருசா போச்ச. மாஸ்கோ மனுஷன் போல் இருக்கு. பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்க தானப்பா. வீட்டுக்கு வீடு தின்ன வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? எப்பா எப்பா யாருக்குடா? எப்பா பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பாட்டா பாடு. பாட்டா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கோவிந்த. இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவில் ஏன்டா ஓவியாதிய தீர்த்து வைக்கல? அறிவு வந்துடுச்சுடா. எப்பா அறிவு வந்துருச்சு எல்லாருக்கும். அறிவு வந்துருச்சு. இது சோறு வாங்கறதுக்காக டூப்பு பண்ற. எப்பா இது வேற ஒண்ணு இல்லடா. சரி இருந்த வர்றேன். மன்னவன்னாலும் மாடோட்டும் சின்னவன்னாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கிறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா யாரா? மன்னவன்னாலும் சாமி, மன்னவன்னாலும். ஐயா, பசி தாழ முடியல ஐயா. சாமி, மன்னவன்னாலும். ஐயா, பசி, சோறு போடுங்க. எப்போ பணம் பணம் பணம். தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம். தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா பணமும் வேண்டாங்கிற? இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ, ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன். அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறது? வேணாண்டா. எப்பா வேணாம். சரி, என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்.
சோறுன்னா 10 மைல் பரப்பேன் இப்போ எப்பா. டேய் அழைச்சிட்டு வா. தோழரே பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா எப்பா. டேய் முள்ள முள்ள தம்பி வீடு முள்ளமா கூடா எப்பா. டேய் ஐயோ. எட்டடா கொடுக்குற, இன்னும் 2 சேர்த்து கொடுனா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே, அதிகமா கேக்குறிய? நானா உச்சி வயதுல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன், மனசு வந்து 8 கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா? டேய் 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 ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கிட்டு போட. ஏன்டா சண்டை? சும்மா வேணா பிச்சைக்கார பையல. பாத்தியா பாத்தியா பிச்சைக்கார பையன்றான். பாரியா பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கின வந்து 8 வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. நீ இப்படி பேசுறதுனாலதான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அதான் அக்கினி பகவான், அதனால கன்னத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயில வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டு. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறாடா? சாமி மகா திமிரு பிடிச்சவன். டாய் எங்க தெரு பகவானா உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே 8 கொடுக்குற? 4 நாள் கொடுத்துட்டு சட்டம் போடும்போது கூட 4 நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பேன்ல. எடுத்த உடனே 8 கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோத்தை போட்டு போறேன். அப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுற. கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆக்கியப்பா. அடடே, நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. ஏன் வீட்டுல பச்சியமா? இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா கோச்சுக்காத. உனக்கு உண்மையிலேயே திமிர்தாண்டா. கோச்சுக்காதராப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 சாத்தை போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? ஏண்டா வாந்தி எடுக்கிற? ரேடியோ பாட்டு பாடுறீங்களாப்பா. ரேடியோல எப்படியா பாடுறாங்க? இப்படிதாண்டா பாடுறான். எப்படி பாடுறான்? ஏய், நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. நீ ஒருத்தன் வேண்டா போய் சொல்ற. எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான். விஷயம் தெரியுமா?